ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். அதுவும் நான் செய்யலை. 10th லீவில் நல்லா தூங்கி ஒரு அம்மா எழுந்திரிக்கிறாங்க. கரெக்டாக 10 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. சரி இங்கே வா, நீ சமையல் கற்றுக்கோ அப்படின்ட்டு சுரக்காய் செய் அப்படின்னேன். அதனால சுரக்காய் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா அங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ரைனாக வச்சுருக்காங்க. வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போடுறாங்க. கடுகு போட்டு கையில் ஏதோ கிடைக்குது, சீரகம் மிளகு எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அது வெங்காயம் கையில் கடையெல்லாம் தூக்கி போட வேண்டியதுதான். கையில் கிடைக்கிறது தூக்கி போட வேண்டியதுதான். நான் தானே தின்றேன், உனக்கு என்ன? உனக்கு நான் டெஸ்ட் டியூப் லேப்லலாம் டெஸ்ட் டியூப் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு நான் எலி இருக்குல்ல, அதுக்கு நான் தான் உனக்கு எலி. அப்புறம் கருவேப்பிலை போடுறாங்க அந்த அம்மா. கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். அப்புறம் தக்காளி போடணும். எனக்கு சமையல் சொல்லி தராங்க அந்த அம்மா. எல்லாம் கேட்டுக்கிங்க, சமையல் சொல்லி தராங்களாம். கோல்டன் ப்ரௌன் ஆனுன்னா தக்காளியை போடணும். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சா, இப்போ தக்காளியை போட்டு இந்த கரண்டியில் எப்படி நீ கிண்டுற? இது வந்து இந்த சூப்பு ஏதாவது குழம்பு எடுக்கிற கரண்டி, அந்த கரண்டியில் நீ எப்படி கிண்டுற? நீ எங்கள் அந்த கரண்டி தான் வாட்ட வருது, நான் என்ன பண்ணுறது? மஞ்சத்தூள் போடுறாங்க. மஞ்சத்தூள் போட்டு கொதிக்குது. என்ன போடுற? தனியாத்தூள் போடுறோம். தனியா மசாலா சொன்னால் கையில் கடையிறதுலாம் போடுறேன்னு. கையில் கடைசெல்லாம் தூக்கி கொட்டுறேன். நான் எல்லாம் சேர்த்து மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனியா மசாலா, ஆச்சி சில்லி பவுடர், கலர் காண்டி வீட்டு மிளகாத்தூள், கலர் காண்டி வந்து ஆச்சி மிளகாத்தூள், டேஸ்ட்டு காண்டி வீட்டு குழம்பு மிளகாத்தூள், எல்லாத்தையும் போட்டு பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் கிண்டியாச்சு. இப்போ சுரக்காய் போடுறாங்க. ஃபைனல் ஈரோ ஊற்றிட்டு சுரக்காய் போடுறாங்க. சுரக்காய் போட்டு சுரக்காய் கிண்டிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா. கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுறாங்க. சரி சுரக்காய் வேகட்டும். இன்றைக்கான ஒரு அழகான படித்தடில் பிடித்தது கேட்கலாமா? விதவின் நிறம் வெள்ளை என்றால் மல்லிகை பூவின் நிறமும் வெள்ளை தானே, அதையும் அவள் சூடிக்கொள்ளலாமே அப்படின்னு ஒரு அது அப்படி சொல்ல மாட்டாங்கம்மா. விதவியின் நிறம் வெள்ளை என்றால் மல்லிகைப்பூ வைப்பதில் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நல்லா இருக்கும். நல்லா இருக்கான். சுரக்காய் சாப்பாடு ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய். ஆல் இஸ் வெல்.